அன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நடந்த அதே விஷயம் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடக்குது. காரணம் நக்கீரன் கோபால். நக்கீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை நிறுவனம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல பேர், அதுவும் அணில் குஞ்சுகள், தற்கூரிகள், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் முடியுமோ, எப்படியெல்லாம் பேர் வைக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் டிசைனா வச்சு சொல்லப்படுற நபர்கள், அதாவது தாவேகாவினரை அவங்களே வந்து ரிவர்ஸ்ல வச்சு இங்க பாருங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் பேசுறீங்க, உங்களுடைய பாணியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீடைல் அண்ட் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கினி நியூஸ். நான் தீபிகா. அண்ணாமலைக்கு பதவி கிடைக்கும், பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த ஆள் பாஜகவில் இருக்கிற ஒரு நபர் பேசுறாரு. சோ அவர் சொன்ன விஷயங்களுக்கு நிறைய பேர் கண்டனமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பிஎம் ஆகிற வரைக்கும் யாரு மோடி அவர்களோட இடத்தை பிடிக்கிறதுக்கு கூட அருகதை இருக்கு, கண்டிப்பா டிசர்வ்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் வருங்கால பிரைம் மினிஸ்டரே அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அவரு அண்ணாமலை சிஎம் ஆவாரா இல்ல பிஎம்ஆவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நான் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறேன். மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்ததா ரொம்ப ரீசென்ட் கிடையாது, சில வருடங்களுக்கு முன்னாடி என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு யாத்திரை ஒண்ணு நடத்தியிருந்தாரு. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போயிருந்தாரு. இந்த வகையில அதை வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆன யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக. பேசிக்கா திமுகவை எந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு அடி அப்படிங்கிறது, அதுவும் மிக அதிக அளவுல விமர்சனங்கள் அப்படின்னு குவிக்கப்படும் போது அவங்களுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஷாரா எந்த பக்கத்துல இருந்தாலும் காமிப்பாங்க. அந்த வகையில அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிறது நக்கீரன் மூலமா பல பேருக்கு தெரிய வந்துச்சு. அதுல அண்ணாமலை அவர்களை எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, அதுவும் அந்த யாத்திரை மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை வெளியிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களின் யாத்திரையில் பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் 2 போட்டு அம்பலப்படுத்தும் மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இதுல கேரக்டரை, அண்ணாமலை அவர்களுடைய கேரக்டரை கொஞ்சம் டீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறதுல தெளிவா நக்கீரன் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில 41 உயிரிழப்பு கரூர்ல நடந்திருக்கு. அதுவும் விஜய் அவர்களுடைய பரப்புரையில நடந்திருக்கு. போய் மக்கள் யாரையும் இன்று வரைக்கும் அவர் பார்க்கவே கிடையாது, இன்னும் போகவே இல்லை. அவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து என்னங்க பண்ண போறாரு, மக்களுக்கு என்னங்க செய்ய போறாரு, இந்த 41 பேருடைய குடும்பத்தை போய் பார்க்கறதுக்கே இத்தனை நாட்கள் கடத்துறாரு, ஏதோ காரணம் சொல்றாரு, உயர்நீதிமன்றம் கொடுக்கல பர்மிஷனுங்கிறாரு, உச்சநீதிமன்றம் கொடுக்கல அப்படிங்கிறாரு, என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு, எப்படி பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்னு பல பேர் பேசப்படுற இந்த நேரத்துல 41 உயிர் போன இந்த தருணத்திலையும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜய் அவர்களுடைய வாகனத்தில் நடிகைகள் அதிர்ச்சியூட்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம், இதை எப்படி சொல்லலாம், என்னன்னு சொல்றது இதை? சோ இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது ஏன் திரும்ப நக்கீரன் பண்றீங்க, கோபால் அவர்கள் ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை பல பேர் அவங்க மேல குற்றமாவே வச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன் அந்த மாதிரி குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கும் போது நம்ம அதுல கட்சி வாரியா பேசுறீங்களா பேசுங்க, எதோ திட்டுறீங்களா திட்டுங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம், என்னத்தையும் எழுதிக்கிறீங்க எழுதிக்கோங்க, பட் இந்த அளவுக்கு ஏன் டீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை கூடுதலா வைக்கப்படுது. சோ இந்த மாதிரி கேரக்டர்ல ஒரு டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தான் இதை பிளான் பண்றாங்க, அவங்கதான் முக்கியமான காரணமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவ்வளவு விரிசல் இருக்கே, அதை ஏன் சார் நீங்க பார்க்கல அப்படிங்கிறது மக்களின் அடுத்த கேள்வியாகவும் இருக்கு. சோ காங்கிரசின் தலைவர், அந்த கட்சியில தமிழகத்தினுடைய தலைவரா இருக்கிற செல்வ பிறந்தகை அவர்கள் பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. நான் வந்து மக்களுடைய பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர், நானு என்கிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு அணையை திறக்குறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? செம்பரபாக்கம் ஏரியை திறந்து விட்டுருக்கீங்க, என்கிட்ட யாராவது சொன்னீங்களா? நாங்க அப்ப ஏங்க இருக்கோம், நாங்க அப்ப எதுக்குதான் இருக்கோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வித்தவுட் பர்மிஷன் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாரு. அதே டிஎம்கே அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவின் கீழே தானே இயங்குது. அப்ப இந்த அரசாங்கத்தோட எம்ப்ளாயிஸ் திட்டுறாரு அப்படிங்கும்போது யாரை திட்டுறாரு? ஆப்வியஸா திமுகவை திட்டும் மாதிரிதான்
இருக்குது. நீர்வளத்துறையினர் அண்ட் பொதுப்பணித்துறையினர் இவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. சோ அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளும் இடி மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு தான் போய் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இவர் பொதுவா இவ்வளவு கட்டுப்பாக மாட்டாரு. என்னவா இருக்கும் அப்போ உள்ள ஆல்ரெடி ஏதாவது ஓட்ட உடச்சல் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பேசுறதுக்கு இடம் கொடுத்திருக்கு இந்த ஒரு சம்பவம். அப்படிங்கறதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அண்ணாமலை அவர்களை பற்றி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயங்கள் இன்னும் கூடுதலான ஒரு வைரல் ஆயிட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கொந்தளிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்கிட்டையும் பாக்குறாரு, பேசுறாரு. அந்த வகையில அண்ணாமலை பற்றி ஒரு விஷயம் வருது. சரி, நீங்க வந்து அண்ணாமலை அவர்களை தூக்கி வச்சு பேசுறீங்க, பயங்கரமா கொண்டாடுறீங்க, எல்லாமே சரிதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு பிளாஷ்பேக் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவரா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. இன்று வரைக்கும் பதவி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்படவில்லை. சோ நாங்க கூட்டணி கட்சியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக என்னைக்கு கால் எடுத்து உள்ள பாஜக கூட இணைஞ்சாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல, அண்ணாமலைக்கான பதவி தோ வருதுல பூச்சாண்டி காமிக்கிறாங்களே தவிர கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரி, நம்மளே கேட்டு வெறுப்பாயிட்டோம், என்னன்னா இவங்க சும்மா கடுப்பேத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை மேல அதிகமான அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு பாஜகவுல யாரு என்ன எப்படி பேசினாலும் பரவாயில்லைங்க, தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சாரம், ஈவன் அதிமுக நடத்துற பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்கள் கால் பதிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா வெற்றிதான். இல்லையா, நயினார் அவர்கள் கூட அண்ணாமலை கூடவே போனோம், நிறைய பிளேசஸ்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போனோம், அப்படி போனாரா வெற்றிங்க. இல்ல நீங்க சும்மா இவர் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட் ரிவெஞ்சாவே இந்த விஷயத்த மாத்திட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் இன்னும் டென்ஷன் ஆயிடுது. இதுதான் வந்து பேசிக். ஏங்க அவருக்கு பதவி கொடுக்கல, இப்ப பிஜேபி இன்னும் வளர்த்துருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய குரலா இருக்கு, அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் குரலா இருக்கு. இதுலதான் தப்பு இருக்கா? இல்ல, கரெக்டா ஒரு நல்லா புரிஞ்சிச்சா? இதான விஷயம். இது அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த ட்விட்டர் பக்கத்துலலாம் நீங்க டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறது அவருடைய பதவியே வீணா போயிடும் போல இருக்கு, அவருக்கு கொடுக்க போறதே தூக்கிடுவாங்க போல இருக்கு, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் அந்த மாதிரி கூவிக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. அது கூட அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவர் தான், நான் இல்ல அப்படின்லாம் சொல்லல, அவர் நல்ல தலைவர், பெரிய தலைவர் தான். ஆனா இப்போனா கொஞ்சம் முன்னாடி வந்து தெலுங்கானாவில பந்தி சஞ்சய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தாரு. அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவரா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அண்ணாமலை நம்ம எப்படி ரொம்ப அழகா ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையோட பாக்குறோமோ, சேம் லைக் பந்தி சஞ்சய் குமார் அவர்களையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தெலுங்கானால ஒரு பெரிய போஸ்ட்ல, அதை லைக் இந்த போஸ்ட்ல இருந்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கவர்ந்திருக்காரு. சோ ஆப்வியஸா அங்க வேற ஒரு நபரையும் இதே மாதிரியே மாற்றப்பட்டிருக்காங்க. வேற ஒரு நபர் வந்திருக்காரு. அதுக்கு அப்பவே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க, அவர் மாதிரி வந்து திரும்பவும் வந்து யாரு மாநில தலைவரா இருந்தாலும் வேலையை பார்க்க முடியுமா, இது வரைக்கும் நம்மளுடைய பிஜேபியோடைய ஒரு ஓட் ஷேர் அப்படிங்கிறது இவ்வளவு பட்சத்துல இருக்கும்போது இது பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கும் பிரஷர் போட்டிருக்காங்க. பட் வந்து அங்க ஒன்னும் சரியா நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா மாற்றம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க என்ன கிழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கான பதில நான் சொல்றேன். அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்றது, பந்தி சஞ்சய் குமார் அவர்களை அன்னைக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து தூக்குனாங்க. பட் இன்னைக்கு அவர் யார் தெரியுமா, மத்திய இணை அமைச்சரா இருக்காரு. யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறாரு அவரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம், அண்ணாமலைக்கும் ஒரு நல்ல பொறுப்பு வரும் அப்படின்னு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சந்தேகம்லாம் இல்ல, பிஎம் அவர்கள் மாதிரி போறதுக்கு கூட நிறைய தகுதிகள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருக்கு. நான் போய் ஒரு சிஎம் நான் ரெடி பண்ணிடுவேன், தமிழகத்துல பாஜக தரப்புல ஒரு சிஎம் உட்கார வச்சுட்டு நான் என்னுடைய விவசாயம் பார்க்க போயிருவேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா சொல்லலாம். மக்கள் அதை விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. தலைவனா நின்று நீ வழி நடத்தணும் அப்படிங்கிறதுதான் பல பேருடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. கரெக்டா? சோ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ இந்த ஒரு நபரை வச்சு அவர் பேசினாருல்ல, இவரை வந்து நீங்க பொறுமையா இருக்கணும், தளரவே விடக்கூடாது, அதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டா எப்படி, அண்ணாமலை இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டா எப்படி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாரும் கண்ணத்திற்கு ஒரு விஷயமா மாத்தி, அவர் எப்பங்க சோர்ந்தாரு, அவர் நல்லா தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் புதுசா கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லாம விட்டுருந்தேன். என்ன, அவர் வந்து மாற்றம் பண்ணாங்க. யார, தெலுங்கானாவில பந்தி சஞ்சய்குமார் அவர்களை முன்னாள் மாநில தலைவர்ல இருந்து தூக்கிட்டு முன்னாள் மாநில தலைவரை ஆக்கிட்டாங்க இல்ல. இப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலை மாதிரி இருக்காங்க. பட் அந்த நேரத்துல அந்த எலெக்ஷன்ல கரெக்டா 2023
3ல அவங்க சந்திச்ச சரிவு அப்படிங்கிறது மாபெரும் சரிவு. எதுக்குடா இதை பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவம் அப்படின்னு நடந்துச்சு. கேளுங்களேன், 2023ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் அப்படின்னு அந்த கட்சி நம்மளுக்கு தெரியும்ல, அந்த தெலுங்கானால காங்கிரஸ் ஓட் ஷேர் கிட்டத்தட்ட 39% இருந்திருக்கு. ஆட்சியை பிடிச்சதும் அவங்க தான். ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிஎம் அவங்க காங்கிரஸ் கூட தான் இணைஞ்சாரு. 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கட்சி 37%, காங்கிரஸ் 39, பிஆர்எஸ் 37 அண்ட் பிஜேபி 13 ஓட் ஷேர், 13% ஆஃப் ஓட் ஷேர் தான். இதுல அவங்க மாற்றம் பண்றதன் மூலமா என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் கிடையாது, ஒரு மண்ணும் நடக்கல. அவங்களுடைய ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிச்சா, இல்ல கூட்டணியாவது போக முடிஞ்சிச்சா? ஒண்ணுமே பண்ண முடியல. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஒண்ணுமே பண்ண முடியாம தான் போச்சு. சோ இது தெலுங்கானால நடந்துச்சு. இதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாஜக என்னதான் கூட்டணியில நீங்க அமைஞ்சாலும் இணைஞ்சாலும் அதிமுக கூட நாங்க கதற சத்தம் கேக்குதா? எப்படியாவது அண்ணாமலையை கூட்டிட்டு உள்ள வைங்க, ஏதாவது ஒரு பதவியை கொடுங்க, அவர் ஒரு போஸ்ட நிக்க வைங்க, அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், மக்கள் கிட்ட பேசட்டும், அவர் வந்தாதாங்க எல்லாமே மாறும், புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளும் மேலிடத்திற்கு ஒலிக்குமா? பாப்போம், வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது, என்ன நினைக்க போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது. அமர்நாத் பிரசாத் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அண்ணாமலைக்கெல்லாம் போஸ்ட்லாம் வரும், அவர் பிஎம்ஏவே ஆவாரு. அதை நீங்களாம் இப்ப சொல்லிடலாம், நாங்கெல்லாம் ஒன்றும் கெடுக்கல, எங்களுடைய ஆதங்கத்தை சொல்றோம், நீங்களாம் கெடுத்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு, அவர் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.